உங்களை பத்தி உங்களுடைய நபருக்கு என்ன ஒரு விஷயம், ஒரு உண்மை இப்பதான் புரிஞ்சிருக்கே. இவ்வளோ நாட்கள் தெரியாம இருந்திருக்காங்க. ஸோ இப்போதான் ஒரு சில விஷயங்கள் புரியுது. ஸோ அப்படி என்ன ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிக்கப் ஆயில போய் பார்ப்போம். ஓகே. அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய விஷயங்கள்ல நீங்க பேலன்ஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களை பத்தி யாரோ ஒருத்தவங்க, நான் ஒரு ஒரு ரேண்டமா கூட சொல்லியிருக்கலாம், ஒரு சில விஷயங்களை வந்து நீங்க இந்த நபருக்காக எவ்வளோலாம் செஞ்சிருக்கீங்க, எவ்வளோ பேலன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கறது புரிய வச்ச மாதிரி இருக்கு. ஸோ இது அவங்க சும்மா ரேண்டமான ஒரு கான்வர்சேஷன்ல புரிஞ்சிருக்கலாம், இல்லைன்னா தனியா உட்காந்து ஒரு சில விஷயங்களை யோசிக்க வச்சிருக்கலாம். பட் ஆனால் நிறைய விஷயங்கள்ல நீங்க அவங்களுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அவங்கள நம்பி நிறைய செஞ்ச விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. சில நேரங்கள்ல வந்துட்டு நீங்க அவங்க மேல கோவப்பட்டிருக்கலாம். ஓகே, இது வேண்டான்னு நீங்களே ஆரம்பத்துல இல்ல இந்த சண்டை வர்றப்ப கூட விலகி போகலாம் நினைச்சிருக்கலாம். நிறைய பிரச்சனைகள் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். ஒரு ஆர்குமெண்ட்ஸ், அதாவது மனசார நீங்க போகிறேன்னு சொன்னீங்களோ சொல்லலையோ, பட் ஆனா அந்த வாய் வார்த்தைகள் ஒரு சில விஷயங்கள் வந்திருக்கலாம். ஸோ அது எல்லாமே வந்துட்டு அந்த டைம்ல அந்த நபருக்கு கோவத்தை மட்டும்தான் ஏற்படுத்தி இருந்திருக்கு. ஸோ அவங்க பார்ட்னருக்கு. ஸோ ஆனால் இப்போ லேட்டா வந்து நிறைய விஷயங்கள் அவங்க ரியலைஸ் பண்றது, லைக் உண்மையிலே அவங்களுக்காக நீங்க நிறைய செஞ்சு ட்ரெயின் ஆயிருக்கீங்க, அவங்கள புரிஞ்சுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க இவ்வளோ நாட்கள் வந்து உங்களை பத்தி வந்து போட்ட கால்குலேஷன்ஸ் தப்புங்கிற ஒரு ஒரு உண்மையை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இந்த டைம். ஓகேங்களா. அதாவது அந்த கோபத்தை இப்பதான் தனிஞ்சிருக்கு. கொஞ்சம் அந்த கோபம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு தெளிவான யோசனைகள்ங்கிறது வர ஆரம்பிக்குது அவங்களுக்கு. ஆனாலும் கூட வந்து அவங்க ஒரு விஷயம், லைக் அவங்க லைஃப்ல பாஸ்ட்ல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கலாம், அதே மாதிரியான விஷயங்களை உங்ககிட்ட அவங்க செஞ்சிருக்கலாம். பட் எப்படி இருந்தாலும் அவ்வளவு பொறுமையா நீங்க அதை ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, அவங்களோட லைஃப்பை வந்து அழகா பேலன்ஸ் பண்ணியிருக்கீங்கிறதும் வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இந்த டைம் வந்து இந்த நபருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தள்ளி வந்திருந்தாலும் சரி, எவ்வளோ விஷயங்கள் நடந்திருந்தாலும் சரி, கூட இருந்திருந்தாலும் சரி, ஒரு ஒரு குழப்பங்கள் அதிகமாக இருக்குது. குழப்பங்கள்ங்கிறது உங்க விஷயத்துல கிடையாது, ஜென்ரலி லைஃப் நினைச்சு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு. அதுல ஒன்னொன்னா அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் வந்து தெளிவான ஒரு யோசனைக்குள்ளரே வராங்க. ஸோ உங்க விஷயம் அப்படின்னு பாக்குறப்ப வந்துட்டு நீங்க எவ்வளோலாம் வந்து அவங்களுக்காக செஞ்சிருக்கீங்க அப்படிங்கறது அவங்களுக்கு நல்லா தெரியுது. ஆனா உண்மை தெரியுது, தப்பு அவங்க மேலதான், அவங்களோட அந்த கோவத்தால வந்த ப்ராப்ளம் தாங்கிற உண்மை தெரியுது. ஆனா சரி, இதை திருத்திக்குவாங்களா, இதெல்லாம் சரி பண்ணிக்குவாங்களான்னா அங்கதான் வந்து இது. சரி, இந்த நபரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இப்ப இருக்கக்கூடிய இந்த தனிமை, இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒரு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து அவங்களுக்கு எந்த முடிவும் வந்து எடுக்க விடாம தடுத்துக்கிட்டு இருக்கு. அதாவது இது எப்படி சொல்லணும்னா, ஒரு வேகத்துல உங்ககிட்ட என்ன பேசிட்டு வெளியே வந்திருந்தாலும் இப்ப சந்தோஷமா இருக்காங்களான்னா பேசுறாங்க மத்தவங்க கிட்ட. பட் ஆனா ஏதோ ஒரு 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 டார்க்னஸ் இருக்கு, ஒரு போட்டிகள் இருக்காங்க, ஏதோ ஒரு போட்டிகள் இருக்கு. ஆனா அந்த பர்சன் வந்து அவங்க ஒரு ஒரு வழியில வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஜெலசி பொசசிவாவும் இருந்திருக்கலாம். அவங்க நினைக்கிற மாதிரி நீங்க இருக்கணும்னு நினைச்சிருக்கலாம். அவங்க ரூல்ஸ் போடுறாங்க அப்படின்னா அது மாதிரிதான் நீங்களும் இருக்கணும். அதுக்கு தான் சரி, எதை கேட்டாலும் எஸ் தான் சொல்லணும், எல்லாத்துக்கும் சரி சரின்னு உட்காரணுங்கிற ஒரு தாட் வந்து இருந்திருக்கும் அந்த டைம்ல. அதை நீங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அவங்க சொல்ற விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா ட்ரிக்கவும் ஆயிருப்பாங்க. அவங்கள நீங்க கண்டுக்கல அப்படின்ற மாதிரி, மதிக்கல அப்படின்ற மாதிரி எல்லாம் டிராமாஸ் நிறைய பண்ணிருப்பாங்க. பட் ஆனா இப்போ கொஞ்சம் ரியலைஸ் பண்றப்போ அவங்களுக்கு வந்து
உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறப்போ வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்க. சரி, இது என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான், உங்களை பத்தின உண்மை கூட இருக்கிறப்ப தெரியல. நீங்க எவ்வளவோ செஞ்சீங்க, எவ்வளவோ, அதாவது அவங்க அந்த டைம்ல பெரிய விஷயங்கள் தான் பார்த்துருக்காங்க, சின்ன சின்ன விஷயங்களை வந்து பார்க்கல. அவங்களுக்காக நீங்க நோன்னு நிறைய இடத்துல சொல்லியிருப்பீங்க, சாரி நோன்னு ஒரு சில இடத்துல சொல்லியிருப்பீங்க, அதுதான் பார்த்தாங்களே தவிர எவ்வளவு எஸ் சொல்லியிருக்கீங்கிறத பார்க்கல. அதுதான் ஒரு 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 சும்மா எப்படா சண்டைங்கிற ஒரு பாயிண்ட்ல இருந்து அவங்க பார்த்த பார்வை தப்பு. ஸோ இப்போதான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து யோசிக்கிறாங்க. ஆனா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு தேர்ட் பார்ட்டினாலேயோ, அவங்களோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு தேர்ட் பார்ட்டினாலேயோ மற்ற விஷயங்கள்னாலேயோ வந்துட்டு இப்போ கரண்ட்லி இந்த பாண்டிங்க்கு வந்து அவ்வளோ தாக்கம் கிடையாது. பட் ஆனால் அவங்கள வேற ஒரு விஷயம் வந்து மனிப்புலேட் பண்ணுது. வேற ஒரு விஷயம்னா வேற ஆசைகள், வேற பணம், வேற பேட் ஹேபிட்ஸ். சரி, இந்த நபர் வேற ஏதாவது ஒரு பேட் ஹேபிட்ஸ் வச்சிருக்கலாம், இல்ல பழகிக்கிட்டு இருக்கலாம். அது வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ண தடுக்குது. அப்போ அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளோ நாட்கள் வந்து இந்த நபர் உங்களுடைய பர்சன் தான் எல்லாமே செய்யறது, நான் தான் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணேன், நான் எல்லாமே நான் தான் செஞ்சேன், நீ என்ன ஒண்ணுமே செய்யல, நீ சந்தோஷமா தான் இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கோவத்துல கூட சண்டைகள், ஆர்குமெண்ட்ஸ் வந்திருக்கலாம். இல்ல என்ன நீ மதிக்காம பண்ணிட்டு இருக்க, நீ ஜாலி தான், நான் தான் 4 பேர்த்துக்கிட்ட போய் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன், நான் தான் சொல்ற இடத்துல இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே வந்து நான் தான் ரெஸ்பான்சிபிள், நீ பண்றதுக்கு நான் பதில் சொல்றேன், உன்னால எனக்கு தான் வந்து பிரச்சனை, தலைவலி, இந்த மாதிரி எல்லாம் கூட உங்களை சொல்லி காயப்படுத்தியிருப்பாங்க. அந்த டைம்ல ஒன்று வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெளிவு வர்றது என்ன அப்படின்னா, இவ்வளவு நாட்கள் கோவத்தால நிறைய ரியாக்ட் பண்ணியிருக்கோம். மற்றவங்க அந்த டைம்ல நீங்க வந்து கொஞ்சம் இந்த ப்ராப்ளம்ஸ் வர டைம்ல மேபி இன்னொரு ஃபீமேல் யாரோ ஒருத்தவங்க கூட சொல்லி கொடுத்து ஏற்றி விட்டு அதனால இவ்வளோ பிரச்சனைகள், அவங்க இவங்களோட லவ்டு ஒன்ஸாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை ரொம்ப பிடிச்சவங்களா கூட இருக்கலாம். ஸோ அவங்க பேச்சை கேட்டுட்டு இத்தனை நம்ம சொல்லியிருக்கோம், செஞ்சுருக்கோம் அப்படின்ற ஒரு உண்மைகளே வந்து ரொம்ப லேட்டராக வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு சில பேருக்கு இனிமேல் ரொம்ப தெளிவாக தெரிய வரப்போகுது. ஏன்னா இப்போ இந்த நபர் பார்த்தீங்க அப்படின்னா டே டு டே லைஃப்ல வந்து பிஸியா இருப்பாங்க, மற்ற விஷயங்கள் கிட்ட மற்றவங்கலாம் பேசுவாங்க, பேசாமலாம் இருக்க மாட்டாங்க, பேசுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் ஆனா ஒரு எல்லாருக்கும் ஒரு தனிமைன்ற ஒரு மொமெண்ட் வரும்ல. இப்போ காலையில ஃபுல்லா பேசிட்டு ஆஃபீஸ்ல எல்லாம் பேசிட்டு வீட்டுக்கு வரப்போ கொஞ்சம் ஒரு தனிமைங்கிற ஒரு இடத்துக்குள்ள வருவாங்க எல்லாருமே. ஸோ இன்ஃபேக்ட் நீங்களுமே தான். ஸோ அந்த டைம்ல யோசிக்கிற விஷயங்கள் தான் வந்து இது எல்லாமே. ஸோ உட்காந்து பல உண்மைகள் தெரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து அவங்க சைட்ல லைக் அவங்க ஃபேமிலி சைட்லயோ இல்லை அவங்க ரிலேட்டிவ்ஸ் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சைட்லயோ நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், நிறைய அவங்களுக்கு அந்த கப்பல் ஃபைட் இருக்கும்ல, கப்பல் ஃபைட்ஸ், கப்பல் கோல்ஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப நோட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க அப்போ. ஸோ நிறைய விஷயங்கள் உங்களோட வச்சு கம்பேர் பண்ற மாதிரியும் வந்து இருக்கு. சரி, உங்களோட ரிலேஷன்ஷிப் 2 பேர்த்தோடது என்ன தெரியுமா, ஒரே ஒரு விஷயம்தான், உண்மைகள் எதுவா இருந்தாலும் அது மறைஞ்சிருது. அந்த கோவத்தில் ரியாக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் வெளியில தெரியுது. அதாவது ஒரு பாசிட்டிவா இருக்கிறது எல்லாமே அப்படியே மறைஞ்சு மறைஞ்சு போய் நெகட்டிவ் மட்டும்தான் ரியாக்ட் ஆகுது. நீங்க எவ்வளவோ செஞ்சிருப்பீங்க, அந்த நபர் உங்களுக்கு செஞ்சதை தாண்டி நிறைய செஞ்சிருக்கீங்க. சைலண்டாவும் சரி, வெளிப்படையாகவும் சரி, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களோட கனவுல இருந்து, உங்க ஆசைகள்ல இருந்து, பணம் விஷயத்துல இருந்து, நிம்மதியான தூக்கம், நிம்மதியில இருந்து எதிர்கால நம்பிக்கை வரைக்குமே வந்து இந்த நபர் விஷயத்துல நீங்க இழந்திருக்கீங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனா அது எதுவுமே வந்து வெளியே தெரியவே இல்லை, அந்த நபருக்கும் அப்ப தெரியவே இல்லை. நீங்க சொல்லியிருப்பீங்க, நீங்க ஒரு சில பேர் வந்து சொல்லாம விட்டுருப்பீங்க, ஒரு சில பேர் சொல்லியிருப்பீங்க. சொன்னாலுமே வந்துட்டு அது அவங்களோட ஆழ் மனசு வரைக்கும் அந்த ஒரு வார்த்தைகள் எதுவுமே தாக்கம் கொடுக்கல.
நீங்களே நினச்சிருப்பீங்க, என்ன நான் அவ்வளோ செஞ்சேன், இவங்களுக்காக இவ்வளோ பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன், கண்டுக்காமல் இருக்காங்க, நான் அவ்வளோ செஞ்சுருக்கேன், அப்போ கூட வந்து அவங்க எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, அப்படியே தான் வந்து பிஹேவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த உங்கள் கூட இருக்கிறப்போ வந்துட்டு அந்த ஒரு தாக்கம் அவங்களுக்கு தெரியல. விலகி வர்றப்போ தான் வந்துட்டு தெரியுது. கூட இருக்கிறப்போ வெறும் நெகட்டிவ் மட்டுமே பார்த்துருக்காங்க. நீங்கள் கத்துனது, கோவப்பட்டது, டக்குன்னு ரியாக்ட் பண்ணது. ஆக்சுவலி நீங்கள் ஒரு சாஃப்ட் டைப்பாக இருந்தாலும் அவங்க உங்களுக்கு வந்து கோவக்காரங்க, ஷார்ட் டெம்பர், எல்லாத்தையும் ஓவராக திங்க் பண்ண வேண்டியது, இப்படி அப்படின்னு ஏதாவது ஒரு டேகை கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அது எல்லாமே வந்துட்டு விலகி வர்றப்போ வந்துட்டு பாசிட்டிவ்ஸ் இப்போ தெரிய ஆரம்பிக்குது. சரி, இந்த பாண்டிங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் 2 பேரோட பாண்டிங்கே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான பாண்டிங்னு சொல்லலாம், டெஃபினட்டாக சொல்லலாம். அதுக்கு ரீசனும் நீங்க தான். இன்னொரு காரணம், அவங்க இவ்வளோ லேட்டா வந்து உண்மைகள் உங்களை பத்தி நீங்க எவ்வளோலாம் செஞ்சீங்க அதெல்லாமே வந்துட்டு சொன்னதுக்கு ரீசன் வந்துட்டு நீங்க தான். பிகாஸ் வந்து நீங்க வந்து அவங்க உங்களை நெகட்டிவா பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அதுக்கு நீங்க விட்டுட்டீங்க, சரின்னு இருந்துட்டீங்களே தவிர உங்களோட பாசிட்டிவா அவங்க இருந்தப்போ நீங்க வெளியே கொண்டு வரல. ஏன்னா எவ்ரி டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்களே கேட்கலாம், இப்போதான் என் அருமை புரியுதா, ரொம்ப லேட்டான அப்புறம் தான் என் உண்மை தெரியுதான்னு. ஆனா ஒரு வகையில நீங்களும் ரீசனா இருக்கீங்களே. அந்த ஆரம்பத்துல இருந்தே அந்த நபருக்கு ஓவரா இடம் கொடுத்துட்டீங்க, ஓவரா நம்பிக்கை வச்சுட்டீங்க. நீ என்ன வேணா பண்ணு, நான் உனக்காக சப்போர்ட்டுக்கு நிற்கிறேன், நான் உனக்காக இருப்பேன், நான் பார்த்துக்கிறேன், எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஸோ ஓவர் செல்லம் கொடுத்துட்டீங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஆயிடுனா, பயங்கரமான அந்த பேம்பர் ஆனதுனால, அந்த ஓவரா செல்லம் அப்படின்னு ஆனதால அவங்களுக்கு ஐ மீன் ஆரம்பத்திலிருந்து எஸ்ன்னு சொல்லிட்டே இருந்து நோன்னு ஒரு இடத்துல சொல்றப்போ கெட்டவங்களா தெரியும். கரெக்டுங்களா? ஸோ அந்த அந்த விஷயம் தான் உங்க இதுல நடந்திருக்கு. நீங்க எஸ்ன்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்காக செஞ்ச வரைக்கும் உங்க அருமை எல்லாம் தெரியல, ஜாலியா தான் இருந்தாங்க, அப்பயுமே உங்க அருமை உண்மை தெரியல. ஆனா விலகி வந்ததுக்கு அப்புறம் ஐ மீன் நீங்க என்னைக்கு நோன்னு சொன்னீங்களோ அன்னைக்கு ஓகே இவங்க பேட் பர்சன், எப்படி அந்த மாதிரி ட்விஸ்ட் ஆகியிருக்கு. இப்போ விலகி வந்தாச்சு, பேச்சுவார்த்தை அவ்வளோக்கும் இல்லை, இருந்தாலும் இல்லாத உறவா இருக்கு. இப்போ வந்து அந்த அன்பு பாசம் ஏங்குறாங்க, தேவைப்படுது. ஏன்னா அவ்வளவு கொடுத்துட்டீங்க நீங்க, அது வெளியிலலாம் கிடைக்காது. வெளியில வந்து இவங்க நினைச்ச கால்குலேஷன்ஸ் இப்போ வேற. உங்க கூட இருந்தப்போ இவங்க வெளியில மற்ற பர்சன் பத்தி நினைச்ச கால்குலேஷன்ஸ் போட்டது இப்ப தப்பா நிக்குதாங்க. உங்க அளவுக்கு வந்து பொறுமைசாலியா இல்லை. இப்ப இவங்க யாருக்கிட்ட பேசுறாங்களோ, இப்ப யாருக்கிட்ட வந்து இவங்க பாண்டிங்ல இருக்காங்களோ அவங்க உங்க அளவுக்குலாம் பொறுமைசாலி இல்லை, ஒரு சைலண்டான பிளாக்மெயில்லாம் போயிட்டு இருக்காங்க. இப்பதான் உண்மை தெரியுது, பேசாம அங்கேயே இருந்திருக்கலாம், அவங்களோடய இருந்திருக்கலாம். நிறைய விஷயங்கள் பார்ப்போம். சரி, அப்போ உங்களுடைய ஓவரான அந்த அன்பு அரவணைப்புங்கிறது அவங்களை கட்டி போட்டு வச்ச மாதிரி உணர்ந்திருக்கலாம். ஓகேங்களா? தான் வந்து ஒரு சுதந்திரமா இருக்க முடியல அப்படின்னு அவங்க வந்து உணர்ந்திருக்கலாம். ஆனா இப்போ அந்த சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க விட்டுருப்பீங்க. இப்ப இந்த சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் இப்ப இந்த பாசம் தேவைப்படுது. ஆனா இந்த நபருக்கு ஒரு விஷயம் இப்ப என்ன தெரியுமா தெரியுது, நீங்க உங்க லைஃப்ல வேற யாரோ வந்துருவாங்களோ. ஏன்னா நீங்க இந்த அவன் ஜென்ரலா ஒரு உண்மை அவங்க என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, இப்ப நீங்க கொடுக்குற அன்பு பாசத்துக்கு யார் வேணாலும் அடிமையாவாங்க. இது அவங்கங்கிறது கிடையாது, யாரு வேணாலும் க்ளோஸாக ட்ரை பண்ணுவாங்க, அடிமையாவாங்க. அது மாதிரி உங்க லைஃப்ல வேற யாரோ வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? நீங்க அவங்கள வெறுத்துருவீங்களோன்னு ஒரு பயம். ஒரு சில பேருக்கு நீங்க அவங்கள வெறுத்துட்டீங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டியோ இல்ல வேற யாரோ வந்து அவங்கள ஏதோ ஒரு விஷயம் சொல்லி பயமூட்டி வச்சிருக்க மாதிரி இருக்கு. நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா வச்சுக்குவேன், எல்லாரும் உன்னை வெறுத்துருவாங்க அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் சொன்ன மாதிரியே இருக்கு. பார்ப்போம். சரி, ஒரு உண்மை என்ன தெரியுமா, இப்போ உங்க கூட இருந்தப்போ அவங்களுக்கு கிடைச்ச ஒரு சில விஷயங்கள் இப்ப கிடைக்க மாட்டேங்குது. அதாவது லக்கி சாம் விலகின மாதிரி இருக்கு, அந்த கம்ஃபர்டபுள் விலகின மாதிரி இருக்கு. இவங்க வேலை மட்டும் பார்ப்பாங்க, மற்ற எல்லா விஷயங்களும் நீங்களே செஞ்சு கொடுத்து நல்லா அப்படியே டைம் எல்லாம் கரெக்டா அவங்களுக்கு இருந்தது.
இப்போ எல்லாமே தானே செய்யணுங்கிறப்போ அவங்களோட அந்த லக்குல இருந்து லக்கும் போயாச்சு, டென்ஷன் அதிகரிச்சிருச்சு. அதாவது இவ்வளோ நாட்கள் உங்க கூட இருந்தப்போ உங்களையும் சரி உங்களோட லவ்வையும் புரிஞ்சுக்கல, இந்த பாண்டிங்கோட லவ்வையுமே புரிஞ்சுக்கல, அன்பு பாசத்தையுமே. இப்பதான் ரொம்ப புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அதே மாதிரி இது ரொம்ப லேட் ஆயிடுச்சோங்கிற ஒரு பயம் இருக்கு. இப்ப அவங்களோட ப்ராப்ளமே வந்து அதுதான். ஓகே, பாப்போம் வேற என்ன விஷயம் உங்களை பத்தி புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கறது. நம்ம பிக்கப் பைல போய் பார்க்கலாம். 3 பைல் கொடுக்குறேன். ஓகே, இந்த சாம்ஸ்ல எடுப்போம். என்ன பைல் எடுப்போம்? பட்டர்ஃப்ளை ஒன்று எடுப்போம். பைல் நம்பர் 1க்கு பட்டர்ஃப்ளை. பைல் நம்பர் 2க்கு இந்த குட்டி எலிஃபென்ட் கொடுக்குறேன். பைல் நம்பர் 3க்கு நான் ஓகே இந்த ஏஞ்சல் விங்ஸ் கொடுக்குறேன். 3 பைலுங்க. 1 2 3. ஃபர்ஸ்ட் வந்து பட்டர்ஃப்ளை, குட்டி எலிஃபென்ட், ஏஞ்சல் விங்ஸ். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். லேட் ஆகுனா வீடியோ பாஸ் பண்ணிட்டு சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. பைல் நம்பர் 1 இந்த பியூட்டிஃபுல்லான பட்டர்ஃப்ளை பார்ப்போம். ஆனால் பைல் நம்பர் 1க்கு பார்த்தீங்கன்னா உங்களோட பாண்டிங்கில் ஏதோ ஒரு வழியில் அந்த ஃபேமிலிங்கிற ஒரு விஷயம் இன்வால்வ் ஆகியிருக்கும். ஆனால் இந்த நபருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் விஷயத்தில் நிறைய கற்பனைகள் ஆரம்பத்தில் இருந்திருக்கும், நிறைய சந்தேகங்கள் இருந்திருக்கும். நீங்கள் சும்மா, அதாவது ரொம்ப பொசசிவ்ங்கிறது எக்ஸ்ட்ரீமான பொசசிவ், யார்கிட்டையும் பேசக்கூடாது, என்கிட்ட மட்டும்தான் பேசணும், நான் சொல்றது மட்டும்தான் செய்யணும், அந்த கண்டிஷனும் இருக்கும். பொசசிவ்னஸும் பயங்கரமாக இருந்திருக்கும். இது இவங்களுக்குள்ள தானாக வந்திருந்தாலும் இன்னும் ஏற்றி விடுறதுக்கு பின்னாடி இருந்து இன்னும் நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனாலே வந்துட்டு இவங்க நிறைய விஷயங்கள் உங்களை சைலண்டாக நோட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. உங்களுக்கும் டென்ஷன் ஆகியிருக்கும், உங்களுக்கு கோவம், ரொம்ப தன்னை கண்ட்ரோல் பண்ணுறாங்களேன்ற ஒரு கோவங்கள் இருந்திருக்கும். ஆனால் வந்து இது எல்லாமே தப்பு அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சிருக்காங்க. இவ்வளோ நாளாக மற்றவங்க ஏற்றி விட்டு தான் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் போல. ஆனால் உண்மையிலே நீங்கள் ரொம்ப நல்ல பர்சன் தான், உண்மையிலே அவங்க மேலே ரொம்ப ட்ரூவாக ரொம்ப லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கீங்க, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயங்கள். அதாவது அவங்க ஆரம்பத்தில் அந்த டைமில் உங்களை பற்றி என்னெல்லாம் நினச்சாங்களோ அதெல்லாம் தப்புங்கிற ஒரு உண்மையவே வந்து இப்போ தெரியுது. இவங்க யார்கிட்டயோ இப்போ திட்டு வாங்கியிருக்கலாம், இப்போ பேசுகிற நபரோ இல்லை வேற யார்கிட்டயோ நல்லா திட்டு வாங்கியிருப்பாங்க. ரொம்ப ஓவராக வந்து இப்போ கொஞ்சம் ஆடின மாதிரி இருக்கு. அதாவது ஒரு லிமிட்டை தாண்டி வந்து ஒரு ஆடிக்கிட்டு இருந்தாங்க, உங்ககிட்ட பண்ணாங்க, உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் சரி சரின்னு விட்டுருப்பீங்க, இதே வித்தையை போய் வெளியில் காமிச்சிருக்கலாம். எங்கேயோ யாரோ ஒருத்தவங்க இவங்களுக்கு நல்லா புரிய வைக்கிற மாதிரி ஏதோ சொல்லி விட்டுருக்கலாம். ஸோ ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா, இந்த பர்சனை யாரோ உட்கார வச்சு 4 திட்டுனாதான் வந்துட்டு யோசிக்கவே செய்வாங்க. பொறுமையா உட்காந்து சொன்னாலாம் கேட்க மாட்டாங்க. ஒரு விஷயத்த அவங்க வழியிலே போய் அவங்களுக்கு புரிய வைக்கணுமாங்கல்ல, அது அந்த இதெல்லாம் இவங்க கிட்ட தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஆனா வந்து நீங்க இவ்வளோ நாள் வந்து அவங்க எல்லாம் பேசினதுக்கும் பண்ணதுக்கும் வந்து ரொம்ப சரி சரின்னு அமைதியா போனது ஒரு வீக்குன்னு அவங்க நினைச்சிட்டாங்க ஆக்சுவலி.
அவங்க இப்போ இந்த பர்சனோட இப்போ மைண்டை என்ன தெரியுமா, ஆரம்பத்தில் நீங்கள் சரி சரி நம்ம கத்துனதுக்கெல்லாம் அமைதியாக இருந்ததுக்கு நம்ம வீக்கான நபர், அவங்க மேலே தான் தப்பு இருக்குன்ற மாதிரி நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னு. ஆனால் இப்போ தான் வந்து உண்மை புரியுது அவங்களுக்கு, எந்த அளவுக்கு நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றணுங்கிறதுக்காக அமைதியாக இருந்திருக்கீங்கிற உண்மையே வந்து ரொம்ப லேட்டாக தான் உங்களுக்கு புரியுது. ஆனால் இது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு சில பேருக்கு டூ லேட்டுங்கிற மாதிரியான ஒரு உணர்வுகளும் வருது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு இந்த ஒரு சில பேர் இந்த கோவத்திலும் சரி அந்த வேகத்திலையும் சரி, எனக்கு பண்ண இந்த நபருக்கு கண்டிப்பாக ஜஸ்டிஸ் கிடைச்சே ஆகணும், கர்மா கிடைச்சே ஆகணும், அவங்க தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரேயர் எல்லாம் கூட நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த அந்த மனசை அந்த அளவுக்கு உங்களை வந்து கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்களே நினைப்பீங்க, நீ என்னை பற்றி புரிஞ்சா என்ன புரியலன்னா என்ன அப்படின்றபடி ஒரு ஒரு வெறுப்பு இருக்கு. ஆனால் அந்த நபருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து யூ காட் திஸ் ஜஸ்டிஸ். இப்போ தான் நான் ஜஸ்டிஸை பற்றி பேசினேன், ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ நான் தான் சொன்னேன்ல, உங்களுக்கு செஞ்ச விஷயங்களை வெளியில் செஞ்சு நல்லா வாங்கி கட்டிட்டு இருக்காங்க, திட்டு வாங்குறாங்க எங்கேயோ. ஆனால் வந்து இப்போ இவங்க லைஃப் எப்படி தெரியுமா இருக்கு, அதாவது வெளியில இருந்து பார்க்கறத தாண்டி உள்ளர நிறைய சமாளிக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, நம்ம ரொம்ப பில்டப் பண்ணி வச்சுட்டோம், இனி இந்த வாங்கின அடியெல்லாம் வெளியே காமிச்சோம்னா அப்புறம் நமக்கு இன்னும் அசிங்கமாக போயிடும், அதனால நம்ம கொஞ்சம் பில்டப் பண்ணிக்குவோம். ரொம்ப வந்து ஃபேக்காக இருக்குது. இப்போ அவங்க லைஃப்பில் நிறைய விஷயங்கள் ஃபேக்காக இருக்குது, அவங்களும் ஃபேக்காக இருக்காங்க, டயர்ட் ஆயிட்டாங்க உண்மையிலே. ஆனால் உங்கள் விஷயத்தில் உங்ககிட்ட இவ்வளோ லேட்டாக ரியலைஸ் ஆனதுக்கப்புறம் பேசணுமா அப்படின்ற ஒரு ஆசைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்கு, பேசணுங்கிற ஒரு இது இருக்குது. ஆனாலும் கூட இறங்கிலாம் வந்து பேச மாட்டாங்க, அப்படியே அவங்க அவங்களோட அந்த ஸ்டாண்டில் நின்றுக்குவாங்க, அவங்க அந்த ஈகோவில் நின்றுக்குவாங்க. நீங்களா பேசுனீங்கன்னா ஓகே ஏதாவது ஒரு பதில் கொடுக்கலாம். ஸோ உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய அந்த ரெஸ்பான்ஸில் கொஞ்சம் என்ன பண்ணலாங்கிறத யோசிப்பாங்க. இது வந்து உண்மைகள் உங்களை பற்றி தெரிஞ்சிருச்சு அந்த நபருக்கு, ஆனால் அந்த ஆட்டிடியூடு அவங்கள விட்டு இன்னும் போகவே இல்லை. நான் சொன்ன மாதிரி தான், எவ்வளோ அடி வாங்கினாலும் உள்ளார சீக்கிரட்டாக வச்சுக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் இந்த பர்சன் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு டெஃபினெட்லி சஃபர் ஆவாங்க. இப்போ யாரு கூட வந்து இவங்க பாண்டிங் ரொம்ப க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுறாங்களோ அவங்களாலே சஃபர் ஆவாங்க. ஆனால் இந்த நபருக்கு இவ்வளோ மேபி லைக் இன்னும் ஒரு உங்களை பற்றி இவ்வளோ விஷயங்கள் வந்து லேட்டாக தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது ஒரு சாரி சொல்லலாம். ஆனால் அந்த சாரிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு வருமானம் ஏதோ ஒரு வழியில், இப்போ வரலனாலுமே ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு வழியில் வந்து அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். மேபி உங்ககிட்ட நேரடியாக சொல்லலாம், இல்லைன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சர்க்கிள் யாருக்கிட்டையாவது சொல்லி அது மூலியமாக உங்களுக்கு தெரியறது. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அப்படின்றது வந்து எதிர்பார்க்கலாம். இங்கே பார்ப்போம். சரி, இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, நெகட்டிவ்க்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவும், பாசிட்டிவ்ங்கிறப்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இது வந்து இந்த நபர் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதெல்லாம் இருந்த வேகம் வந்து திரும்பி உங்ககிட்ட வந்து சேரணும்னு நினச்சிங்கன்னா அது அவ்வளவு ஸ்லோவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆனால் வந்து பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து தெரியும், ஆனால் நீங்கள் அந்த ஜஸ்டிஸ்க்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. இன்ன வரைக்குமே தப்பு பண்ணிட்டாங்க, நான் பண்ணாத தப்புக்கெல்லாம் என் மேலே பழி சுமத்திட்டாங்க, அதுக்கு அவங்க வந்து ஒரு ஃபேஸ் பண்ணணும். அந்த அந்த கோவம் மட்டும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. எஸ், டெஃபினெட்லி அதுக்கு அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த நபர் வந்து உங்களுக்கு மேபி ரொம்ப ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஃபேமிலிங்கிற ஒரு லெவல் வரைக்குமே போன ஒரு பாண்டிங்காக இருக்கும். சம்திங் ரிலேட்டட் டு க்ளோஸ்ட் ஃபேமிலி, சோல், ஹார்ட் அந்த மாதிரி சொல்கிற இதாக இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம்.
ஓகே ஓகே. பாயிண்ட் நம்பர் 2க்கு இந்த நபர் வந்து உங்களுடைய கரண்ட் லைஃப் உங்களோட உங்களோட நிறைய விஷயங்களை வந்து இப்போ ரொம்ப கவனிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. கூட இல்லைனாலுமே சைலண்டாவுமே அது கவனிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ நீங்கள் லைஃப்பில் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்க, இப்போ அடுத்து கொண்டு போகிறது உங்கள் லைஃப் ஸ்டைல், இது எல்லாத்தையுமே வந்து அவங்க சைலண்டாக பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டு வரலாம். உங்கள் எண்ணங்கள்ல இருந்து அடுத்து என்ன செய்யணுங்கிற ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிக்கவும் செய்வீங்க. அது எல்லாமே அவங்க கவனிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, கவனிச்சுட்டு தான் இருக்காங்க சைலண்டாக. ஸோ வந்து உங்களை ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இவ்வளோ நாளாக உங்கள் விஷயத்தில் போட்ட கால்குலேஷனே தப்பு. நீங்கள் எதுக்குமே வந்து ஒரு விஷயமே செய்ய மாட்டீங்க, என்ன நம்பி தான், ஐ மீன் அந்த நபரை நம்பி தான் இருக்கிறீங்கன்ற மாதிரி அவங்க போட்ட கால்குலேஷனே தப்பு. உங்களை நிறைய பேரோட வச்சு கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அவங்க ரொம்ப ஒர்த்தான ஒரு பர்சன், நீங்கள் அப்படி இல்லை, அந்த மாதிரி நிறைய உங்களை காயப்படுத்தியிருப்பாங்க. அதெல்லாமே தப்பு அப்படின்றது வந்து ரொம்ப லேட்டாக வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க. இப்போது உங்களோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. நிறைய உங்களோட உண்மையான கேரக்டர் என்ன, உங்களோட ட்ரூ செல்ஃப் என்ன அப்படிங்கிறதே வந்து இப்போ ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இப்போ உங்கள் லைஃப்பில் வந்து மேபி ஒரு தாட் அவங்களுக்கு என்னன்னா, வேற ஒரு பர்சன் உங்களோட கவனத்தை ஈர்த்துருவாங்களோ, அதாவது உங்களை அவங்க சைடு கொண்டு போயிடுவாங்களோன்ற ஒரு ஜெலசி இருக்கு. ஸோ இது இப்போ அவங்களுக்கு என்னன்னா, ஆரம்பத்தில் அவங்கள தான் வந்து நீங்கள் ரொம்ப முழுசாக லவ் பண்ணி நம்பியிருந்தீங்க. இப்போ அவங்களோட விஷயங்கள், அவங்களோட குழப்பங்கள் அதனால விட்டுருப்பாங்க. ஸோ இப்போ வேற ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வர்றதோ அவங்க வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதை நினைக்கிறப்பவே அவங்களுக்கு கோவம் வருது. ஏன்னா உங்களோட உண்மையான வேல்யூ வந்து இப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்கங்கும் போது உங்களோட வேணும் அப்படின்ற ஒரு ஆசைகள் இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய இவ்வளவு குழப்பத்துக்கு மேபி இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அந்த பர்சன் நல்ல பர்சன் தான். ரிலேஷன்ஷிப்பில் இருந்தப்போ ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா தான் இருந்தாங்க, லவ் பண்ணிட்டெல்லாம் இருந்தாங்க. ஆனால் சுற்றி இருக்கவங்க நாலு சொன்னதால, அதுவும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஜெலஸாக பிடிக்காதவங்க இருக்காங்க. அவங்க சொன்ன விஷயத்தால அந்த பர்சன் கேட்டு தான் இப்படி மாறினாங்க, மற்றபடி நல்ல கேரக்டர் தான்னு நீங்களே அந்த நபருக்கு ஒரு கட்டத்தில் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருப்பீங்க. கடைசி வரைக்குமே அந்த நபர் மேலே நீங்கள் ஒரு கட்டத்தில் ஹோப் வச்சுருந்தீங்கல்ல, நம்பிக்கை வச்சுருந்ததுக்கு ரீசனே அதுதான். அவங்களா சுயமா ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க இந்த ரிலேஷன்ஷிப்லனா ஓகே, பட் ஆனால் அது மற்றவங்க சொல்லி எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அது அவங்களுக்கு புரியாம இருக்கிறாங்கங்கிற ஒரு பாயிண்ட். ஆனால் இப்போ அந்த நபருக்கு நிறைய விஷயம் தெரியுது. யார் அவங்கள ஏற்றி விட்டாங்க, யார் என்ன செஞ்சாங்க, என்ன ஒரு பொறாமையில் பண்ணினாங்க, எதனால் அப்படி ஒரு இன்டென்ஷனில் பண்ணினாங்கங்கிறது தெரியுது. இன்ஃபேக்ட் அந்த நபர்கிட்டையுமே அதை பற்றி பேசியிருக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. அந்த நபர் இவங்க கிட்ட சொன்னதோ இல்லை இவங்க போய் பேசி உண்மைகளை தெரிஞ்சதோ, நிறைய உண்மைகள் வந்துட்டு தெரியுது. இதை நீங்கள் வந்து உங்களை பற்றி வந்து அவங்க சொன்னது எல்லாமே பொய். உங்களோட உண்மையான செல்ஃப், நீங்கள் ரொம்ப நல்ல கேரக்டர், ரொம்ப ஒரு லக்கி சாம், நீங்கள் எத்தனை உண்மைகள் சொன்னீங்களோ அதெல்லாம் கரெக்டுங்கிற விஷயங்களே வந்து இப்போ தான் புரியுது. அவங்களுக்காக நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருந்திருக்கீங்க, எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த தேர்ட் பார்ட்டி கூட மறைமுகமாகவோ நேரடியாகவோ சண்டை போட்டு இருக்கீங்க இந்த நபருக்காகங்கிறதுமே வந்து தெரியுது. ரொம்ப லேட்டாக தெரியுது. நிறைய ஒரு இல்லூஷன்ஸுங்க பயங்கரமாக இருக்குது. ஆனால் உங்கள் லைஃப்பில் வந்து திரும்ப பேசி பார்க்கலாமான்ற ஒரு ஆசைகள் இருக்குதா. ஆனால் வந்து ஒரு தயக்கமும் இருக்குது, நம்ம ரொம்ப பேசிட்டோமே, ரொம்ப செஞ்சிட்டோமேன்ற ஒரு தயக்கமும் வந்துட்டு இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா அந்த தேர்ட் பர்சன் பேச்சு அவ்வளோ கேட்டிருக்க வேண்டாமோன்ற ஒரு தாட்டும் இருக்குங்க. பார்ப்போம். ஆனால் நீங்கள் மாறிட்டீங்க, டெஃபினட்டாக நான் திரும்ப வந்தால் நீங்கள் எப்படி ஏற்றுக்குவீங்க அவங்களங்கிற ஒரு தாட்டும் உங்களுக்கு இருக்கு இப்போது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், அந்த பர்சன் வந்து உங்ககிட்ட சாரி, நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நீ அப்போவே வந்து இந்த நபரை பற்றி சொன்னதை நான் கேட்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லணுங்கிற ஒரு ஆசை இருக்குதான், பேசணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஆனால் தடுக்குது ஏதோ ஒரு விஷயம். ஏன்னா இப்போ இந்த நபர் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பங்களில் இருக்காங்க, ரொம்ப ஓவர் திங்கிங் போயிட்டு இருக்கு. அண்ட் பயங்கரமான ஒரு விஷயம், இப்போ நான் போய் பேசுனா இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நெகட்டிவாகவே யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுவீங்களோ, இல்லை உங்கள் லைஃப்பில் வேறு யாரோ இருக்கிறாங்களோ, இல்லை ஏதோ நோ சொல்லிட்டீங்கன்னா என்னால் தாங்க முடியாது
அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. பைல் நம்பர் 2, இந்த நபரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பிடிவாதமா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா இப்போ இந்த நபரால உங்ககிட்ட வரத்துக்கு யோசனைகள் இருக்குதா? ஆனா ஒரு கட்டத்துல ஃபியூச்சர்ல ஒரு கட்டத்துல வரத்துக்கான வழிகளும் இருக்கு. ஆனா அவங்க உங்ககிட்ட ரீச் ஆகணும் அப்படின்னா நிறைய ஒரு சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஒரு சில பேர்கிட்ட சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள வரணுங்கிற மாதிரி இருக்கும். இவங்க உங்ககிட்ட வரணும் அப்படின்னா ஒரு சில ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸோட மோதணுங்கிற மாதிரி இருக்கு. ஆனா பைல் நம்பர் 2, நீங்க யூஸ்வலி உங்களுக்கு பிடிவாதம்லாம் இருக்கும். நான் சாஃப்ட் தான், லவ்வுக்காகலாம் நீங்க சாஃப்டா தான் இருந்திருப்பீங்க. ஆனா கோபம், செல்ஃப் ரெஸ்பெக்ட், அந்த பிடிவாதம்னு ஒன்று வந்துருச்சுன்னா நீங்களும் அதுக்கு சரிசமமா தான் நிக்கிற ஆளு. ஒரு அளவு இறங்குவீங்க. நீங்க அவ்வளவு செஞ்ச நல்லது, அவ்வளவு செஞ்ச விஷயத்த ஒரு மதிக்காம இருந்தா உங்களுக்கு கோபம் பயங்கரமா வந்துடும். ஸோ இன்ஃபேக்ட் அந்த கோவத்தாலே இந்த பாண்டிங்ல இன்னும் பிரிவினை தான் ஏற்படுத்தி இருக்கும். ஸோ இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு டேகே கொடுத்துருப்பாங்க. கோவக்காரங்க, உங்ககிட்ட மனசு பேசுவானா, அப்படி இப்படின்னு என்னென்னமோ வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனா இப்போ அந்த பிடிவாதம் பிடிச்சிருக்கு. அவங்களுக்காக நீங்க பிடிவாதமா இருந்தது, போராடினது, சண்டை போட்டது பிடிச்சிருக்கு. இது எப்படி? கூட இருக்கிறப்ப அந்த பிடிவாதத்துக்கு ஒரு தப்பான ஒரு டேகு, வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த பிடிவாதம் அதுவும் அவங்களுக்காக நீங்க போராடினது செஞ்சது பிடிச்சிருக்கு. பாப்போம். அதாவது உங்களோட வேல்யூ, உங்களோட வெயிட் என்ன அப்படிங்கறத அவங்க லேட்டரா புரிஞ்சுக்கிறாங்க. நீங்களும் ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் தான், ஆனா அமைதியுமே உங்களுக்கு ஒரு பலம்ங்கிறத புரிஞ்சிருக்காங்க. அது அவங்க பலவீனமா நினைச்சிருக்கலாம். உங்களுக்குள்ளருமே நிறைய செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கு, பொறுமையா கண்ட்ரோலா நிறைய கொண்டு போறீங்களா, அது எல்லாத்தையுமே அவங்க லேட்டா புரிஞ்சிருக்காங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் அந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் இந்த நபருக்கு நிறைய விஷயங்கள், அதாவது உங்ககிட்ட இருந்து விலகி வந்திருக்கலாங்க. விலகி வராங்க அப்படின்னா மேபி நோ கான்டாக்டா இருக்கலாம், இல்லைன்னா கூட இருக்காங்கன்னாலுமே சரியான பேச்சுவார்த்தைகள் இருக்காது, முன்ன மாதிரி எதுவும் இருக்காது, இருந்தும் இல்லாதபடி டிஸ்டன்ஸோட இருக்கலாம். ஆனா அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு உங்க மேல கேரிங் இருக்கு. நேரடி, அதாவது ஒரு லவ்ங்கிறது பண்ணலைனாலுமே, நீங்க கேட்குற பல கேள்விக்கு பதில்கள் சொல்லலைனாலுமே அந்த கேரிங், அந்த அந்த ஒரு விஷயம் இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனா ஐம் நாட் ரெடி நவ். நான் கேர் பண்றேன், பட் நான் இன்னும் ரெடி ஆகல. அந்த நபருக்கு நீங்க சந்தோஷமா இல்லைங்கிற ஒரு உண்மை தெரியும். அண்ட் நீங்க அவங்களுக்காக இன்னும் ஏங்குறீங்க, அவங்க மாறுவீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்கிற விஷயமும் தெரியும். அந்த நபர் அதாவது உங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், எல்லா வழிகள்லயும் இருக்கும். அத அவங்க உங்களை விட இந்த நபரை விட நீங்க தான் அதிகமா அதை தாங்கிக்கிறீங்கிறதுமே இப்ப அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இந்த நபர் ஒருத்தவங்களுக்காக தான் நீங்க அத்தனையுமே பொறுத்துக்கிறீங்க, அதையுமே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அந்த உண்மைகளே அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த கேரிங்கிறது அவங்களுக்கு டெஃபினட்டா இருக்கு. ஆனா அவங்களால அந்த முழுமையான பேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்ல கொண்டு வர முடியல.
முன்ன இருந்த மாதிரி இருக்க முடியல. இப்போ முழுமையான ஒரு 100% இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு பேஷன் இருக்கணும் அப்படின்னா அதுல அவங்களுக்கு பாதி கூட இருக்க மாட்டேங்குது. ஒரு ஆன் அண்ட் ஆஃபா இருக்கு. இன்னைக்கு வந்து பேசணும், அந்த மறுபடியும் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள ஸ்டார்ட் பண்ணலான்ற ஆசை இருந்தாலும் நாளைக்கு அந்த ஆசை வரமாட்டேங்குது. இப்படியே ஆன் அண்ட் ஆஃபா அந்த ஃபீலிங்ஸ் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. நான் கேர் பண்றேன், பட் ஐம் நாட் ரெடி. நான் முழுசா ரெடியா இருந்தா மட்டும்தான் என்னால் திரும்பி வந்து இதை மறுபடியும் கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். சரி, இப்போ அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அது எப்படி காமிக்கிறது, எந்த வழியில வந்துட்டு இது பண்றதுன்னுமே தெரியல. ஆனா இந்த நபரை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு காயங்கள் இருக்கு. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா மேபி லைக் அவங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம், இல்ல ஃபேமிலி சைட்ல ஏதோ ஒரு விஷயம், ஒரு ட்ராமா மாதிரி இருக்கு. அதனாலே பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு நல்லா கேர் பண்ணாலும் உங்ககிட்ட மூஞ்ச காமிச்சிருப்பாங்க, ஒரு மாதிரி கோபமா நடந்திருப்பாங்க. இது எல்லாம் அதனுடைய ரியாக்ஷன்ஸ் தான். அந்த ஒரு விஷயமுமே உங்களுக்குமே வந்து லேட்டா புரிய வாய்ப்பு இருக்கும். ஒரு சில பேருக்கு சொல்றேன், இதனாலதான் அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கறதுமே வந்து தெரிய வரும். ஆனா வந்து இந்த ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா நீங்க எந்த தப்பும் பண்ணல, எல்லாமே அவங்க தான் பண்ணியிருக்காங்கிறதுமே வந்து தெரியுதுதான். இது என்ன அப்படின்னா எல்லாமே வந்து புரியுதுங்க. இப்போ அந்த பர்சன் வந்து மேபி யூனிவர்ஸ், ஸ்பிரிச்சுவல் அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து அதிகமா ஈடுபாடாக இருக்கலாம். ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஒரு ஐ ஓப்பனிங் மொமெண்ட்னு சொல்லலாமா, இப்போதான் கண்ணை திறக்குதுன்னு சொல்லலாமா அவங்களுக்கு. ஸோ அது எல்லாமே வந்து ரொம்ப லேட்டா வந்தாலும் நல்லா புரியுது. ஆனா திரும்ப வர்றதுன்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அதுலதான் இங்க பிரச்சனையா நிக்குது. இவங்களுக்கு அந்த முழுமைங்கிறது வரமாட்டேங்குது. பார்ப்போம் வேற என்ன ஒரு மெசேஜ். ஏன் வந்து அவ்வளோ விஷயங்கள் உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சுமே வந்து வரமாட்டேங்கிறாங்க. ஆனா இன்னொரு உண்மை என்ன தெரியுமா உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு உங்களை தவிர வேற யாராலுமே பொறுமையா அவங்கள பார்த்துக்க முடியாது. உண்மையிலே வந்து அவங்க இப்ப அவங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் பர்சன் இருப்பாங்கல்ல, ட்ரீம் பார்ட்னர்னு சொல்லிட்டு, அதுல அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அதுல பாதிக்கு மேல நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க. பாதிக்கு மேல அவங்க நினைச்ச மாதிரியான பர்சனா தான் இருக்கீங்க. ஓகேங்களா? ஆனாலும் வந்து அது அந்த உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சுமே இந்த டைம்ல நீங்க அவங்க வரணும், மறுபடியும் சேரணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க தெளிவாகிற வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து அந்த வருகைங்கிறத எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இப்ப அவங்க ரொம்ப ஒரு ஒரு அவங்க அதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க தெளிவாகணுங்க. நான் தெளிவாகிக்கிறேன். ஏன்னா எனக்கே என்ன நடக்குது என்ன எப்படின்னு புரிய மாட்டேங்குது. நானே ஏதோ ஒரு போற போக்கில் போய்கிட்டு இருக்கிறேன். ஆனா இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அதுக்குள்ளே நான் ஆரம்பத்தில் உங்க விஷயத்துல ஆரம்பத்துல வந்து நான் ஒரு விளையாட்டா தான் நான் வந்தேன். ரொம்ப சீரியஸா உங்களுக்கு லைஃப் லாங் அந்த கமிட்மெண்ட்டை கொடுக்கணும், அந்த லைஃப் லாங் கொண்டு போகணுங்கிற ஒரு சீரியஸ்னஸ் எனக்கு ஆரம்பத்தில் இல்லை. நீங்களும் ஏதோ ஒரு தனிமை கஷ்டத்துல இருந்தீங்க, நானும் தனிமை கஷ்டத்துல இருந்தேன். ஸோ அப்படி நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்புக்குள்ளார வந்தோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா. ஆனா இந்த ஃபியூச்சர் அளவுக்கு நான் அப்ப யோசிக்கல. ஆனா இப்போ அது யோசிக்கணும்னு ஒரு சூழ்நிலை வரும் பொழுது எனக்கு பயமா இருக்கு. ஆனா நீங்க நல்லா பாத்துக்குவீங்க, நீங்க தைரியமா இருக்கிறீங்கிற விஷயம் எனக்கு தெரியுது. பட் ஸ்டில் எனக்கு பயமா இருக்கு. நான் என்ன ஒரு நான் ஃபர்ஸ்ட் லைஃப்ல தெளிவா இருந்தா மட்டும்தான் கொண்டு வர முடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பை. சரி, அவங்க வந்து ரொம்ப தெளிவா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ உங்க மேல பாசம் இருக்கா, அன்பு இருக்கா, என்ன நினைக்கிறாங்க, இப்படியா அப்படியான்னு நீங்க 1000 அந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அவங்க சைட்ல வந்து அதெல்லாம் ஆல்ரெடி மனசுக்குள்ளார நினைக்கிறாங்க தான். ஆனா இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து இது ரொம்ப ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி பாக்குறாங்க. இது ரொம்ப பெரிய விஷயம், நிறைய விஷயத்த சமாளிக்கணும். ஆனா இப்போ அவங்களுக்குள்ளரே தாயாரு தன்னுடைய ஒரு விஷயம் என்ன, ஏன்னா அவங்களோட பாஸ்ட் ஒரு சில ட்ராமாஸ் இருக்கலாம், ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம், அதோட சேர்ந்து இந்த பிரச்சனைகளும் சரி மற்ற பிரச்சனைகளும் போட்டு குழப்பிக்கிட்டு யாருங்கிற அளவுக்கு வந்து நிக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து அவங்களோட டே டு டே லைஃப்ல இப்போ வேலைக்கு போறாங்களா, வேலையை பார்ப்பாங்க, இல்லை யார்ட்டையாவது பேசுறாங்களா, பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு ஃபியூச்சர் அப்படின்னு வர்றப்போ அந்த ஒரு முடிவு, அந்த ஒரு தெளிவுங்கிறது இன்ன வரைக்கும் அவங்க எடுக்கல. அதான் சொல்ல போற போக்குல போய்கிட்டு இருக்காங்க.
ஏதாவது கேட்குறாங்கன்னா அப்பப்போக்கான பதில் தான் போய்கிட்டு இருக்கே தவிர மனசார நிறைய விஷயங்கள் ஆஃப்ல தான் நிற்கிதாங்க. ஓகேங்களா? ஆனாலும் கூட இந்த டைமிங்ல அவங்களே மறுபடியும் வரணும்னு நீங்க ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணியோ இல்ல மறுபடியும் வர வச்சாலுமே முழுமையா நீங்க எதிர்பார்க்குற மாதிரியோ இல்ல ரொம்ப நாட்களோ இருக்கிறது கஷ்டம். ஏன்னா இப்போ நீங்க ஸ்ட்ராங்கா தெளிவா இருந்தாலுமே நீங்களும் ஒரு கட்டத்துல ஹர்ட் ஆகி தான் நிக்கிறீங்க. அந்த பர்சன் கிட்ட இருந்து நியாயம் வேணும்னு கேக்குறீங்க, பதில் வேணும்னு கேக்குறீங்க, அவங்க உங்களை பாத்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க கேட்கற எந்த பாயிண்ட்டுமே செய்யக்கூடிய இடத்துல அவங்க கிடையாது. ஓகேவா? ஸோ அன்பு பாசம்ங்கிறது ஏக்கம் இதெல்லாம் ஓகே தான். பட் ப்ராக்டிக்கல்னு வர்றப்போ இதுக்கு டைம் இருந்தா பாசிபிள். இந்த குழப்பத்தோடய மறுபடியும் ஆரம்பிச்சா கண்டினியூ ஆகும். ஆனா எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ஃபியூச்சர் அளவுக்கு நிக்காது. அப்ப மறுபடியும் இது ஏதோ ஒரு கட்டத்துல 2 பேருமே வெறுத்து பிரிஞ்சு போயிடுற மாதிரி தான் இருக்கும். சரி, அதுதாங்க இந்த பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆனா அவங்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நீங்க கோவக்காரங்க, நீங்க சாஃப்டா தான் அது வரைக்கும் இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்குள்ள எவ்வளவு கோவம் இருக்கும். ஒரு ஃபயர் மாதிரியான பர்சன் தான் நீங்கங்கிற ஒரு உண்மையவே அவங்க லேட்டா தெரிஞ்சிருப்பாங்க. உங்களை ரொம்ப சாஃப்டான டைப்புங்கிறனால ரொம்ப பேசி ரொம்ப எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனா நீங்க பேச ஆரம்பிச்சிருந்தா தான் நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறதே அந்த டைம்ல நீங்க அமைதியா இருந்ததுக்கு ரீசனே இப்பதான் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது உங்களை பத்தி உங்களோட உண்மையான ட்ரூ செல்ஃப், உங்களோட உண்மையான கேரக்டர், நிறைய விஷயங்களை அப்ப அவங்க தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னது எல்லாமே சும்மா தான். முழுமையா அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கவே கிடையாது. அவங்க இப்போ தள்ளி வரப்போ நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அதுதாங்க இந்த இந்த பாண்டிங்க்கு ஸ்பேஸ் இருந்து 2 பேர் புரிஞ்சு தெரிஞ்சா மட்டும்தான் வரும். இல்லைன்னா ஒரு எனர்ஜி ட்ரெயின் ஆயிரும். இது எப்படின்னா அவங்களே திரும்பி இந்த டைம்ல வந்தாலும் உங்களை பத்தி எல்லா உண்மைகள் தெரிஞ்சு நீங்க செஞ்ச விஷயங்கள் அவங்களுக்காக அதெல்லாமே புரிஞ்சு மனசு இறங்கி வந்தாலும் நீங்க விலகி போற மாதிரியான ஒரு வாய்ப்புகளும் இருக்கு. இந்த டைம் அவங்க மறுபடியும் நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க இல்லை அப்படின்னா நீங்களே விலகிருவீங்க. கீழே விழுந்துருச்சு. ஐ டேக் ஆல் தீஸ் திங்ஸ். சரி, அதுதான் இந்த பாண்டிங் பொறுத்த வரைக்கும் உள்ளுணர்வுங்கிறது எய்தர் உங்களுக்கோ இல்லை அவங்களுக்கோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு மெசேஜ் ஏதோ ஒரு மனசுக்குள்ள வந்துருச்சுன்னா உடனே ஸ்டாப். அப்படிதான் இருக்கு. பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏஞ்சல் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, டேக் அ கேப், ஸ்பேஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? உங்களை பற்றி நான் உண்மை, நீங்கள் என்னை பற்றி நான் இவ்வளோ செஞ்சேன், நானும் ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் தான், நானும் ஹர்ட் ஆயிருக்கேன் அந்த நபரால், நானும் என் லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள்லாம் தாண்டி தான் வர்றேன். ஆனால் அது அவங்க எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. என்னமோ அவங்க மட்டும்தான் கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் அவங்க புரிஞ்சுக்கணும். என்னோட உண்மைகளும் ஏன் சூழ்நிலை, என்னை பற்றின உண்மைகளும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் வருது. ஓகேங்களா? பட் மோர் ஆஃப் ஹீலிங்கிறது தேவை. இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஹீலிங்கிறது 2 பேருக்குமே தேவை. ஸோ அதுக்கு தேவைங்கிறது ஸ்பேஸ். இது 2ம் இல்லை அப்படின்னா மறுபடியும் ஒன்று சேர்ந்தா இது நிலைச்சு நிற்கிறது சிரமமாயிடும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.